காலை வணக்கம் நண்பர்களே வணக்கம். கதிரவன் செங்கல்பட்டு. அதாவது ஒரு பிரைவேட் கிளாஸ் ஒண்ணு. ஜிகே அப்டின்னாங்க. சரி நமக்கு ஜிகே கம்மியா இருக்கே, போய் கத்துக்குருவோம். மாசம் ரூ. 1000 கேட்டாங்க. ஈவினிங் வந்து 6 டூ 7 அப்டின்னாங்க. சரி வாரத்துல மாசத்துல ஒரு 4 நாள் போமாட்டோமா? சரின்ட்டு முதல்ல பைசாவ கட்டிட்டேன். ஒரு ஆர்வமா போனேன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து அந்த டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகே சொல்லிக் குடுக்குற டீச்சர் வந்து கொஞ்சம் டாமினேட்டிவ், தெனாவட்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு இவரு. அவரு யாரு பதில் சொன்னாலும் அத ஓகேன்னு பாராட்ட மாட்டாரு. அந்த மாரி குணம் அவருக்கு. ஸோ இது வந்து முதல்லயே நம்ம கொஞ்சம் பேசுவோம்ல ஆரம்பத்துல. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எப்படி வாத்தியார் எப்படி? இன்ஸ்டிடியூட் எப்படி? அப்படிலாம் கேட்போம்ல. நம்மளும் கொஞ்சம் விவரமான ஆளு தானே. ஸோ அப்ப என்ன பண்ணிட்டேன், கேட்கும்போது சொன்னாரு, "இல்ல அவர் கொஞ்சம் தெனாவட்டான ஆளு, கொஞ்சம் திமிரு அதிகம்" அப்படின்னு. டீச்சர்ஸ்னா திமிரு இருக்கத்தான் செய்யும். நாலேட்ஜ் இருக்குல்ல அதனால. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாளே கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியா உட்காந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே உட்காந்துட்டேன். உடனே வந்து, "உங்க பேர் என்ன?" "சார் வணக்கம் சார், கதிரவன் சார்" அப்படின்னேன். ரொம்ப பவ்யமா. உடனே அவர் சொன்னாரு, "ஒரு குறள் சொல்லுங்க" அப்படின்னாரு. "இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானு நன்மையும் செய்து விடல்" அப்படின்னு திருக்குறள் அப்படின்னேன். திருக்குறளை கேட்கல. குறள் சொல்லு. ஒரு குறள் அப்படின்னா ஓஹோ விலங்குகளை பத்தி கேட்கிறாரோ, இது பூனையின் குரல் அப்படின்னு குரல் சொல்லு அப்படின்னா ஓஹோ ஹோ 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 இப்படி ஒரு கவர் பண்றாரா. இசையிலே நாங்க மேததான் அப்படின்ட்டு மறக்கணும்னாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மயங்கி தவிக்க விட்டாலே பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே என்னடா அப்படி கேட்டாரு. இது சந்திரபாபு குரல் அப்படின்னு. அதுவும் கிடையாதுன்னாரு. அவர் என்ன குரல் நினைச்சாருன்னு தெரியல. குரல்ல நான் 3 சொல்லிட்டேன். விலங்கு வகைகள், பறவை இனங்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு சொல்லிட்டேன். பூனை குரல் சொல்லிட்டேன். சந்திரபாபு பாடலை பாடி சந்திரபாபு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். திருக்குறள்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் என்ன குரல் நினைச்சாரு, குரல்னா வேற என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. அவர் அது பதிலும் சொல்லல. ஆனா அவர் என்னை பாராட்டல. சரியா? நன்றி, வணக்கம். நன்றி.